நாடாளுமன்ற தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மார்ச் 24ஆம் தேதி தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்குகிறார். மார்ச் 24ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை கழக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். தூத்துக்குடி, திருநெல்வேலி என 7 நாட்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். அதிமுக கொடி சின்னம் பயன்படுத்த பன்னீருக்கு நிரந்தர தடை. பன்னீருக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நிரந்தரமாக்கி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பொன்முடி மீண்டும் அமைச்சராக முடியாது என ஆளுநர் கடிதம் அனுப்பிய 2 மணி நேரத்தில் மேல்முறையீடு செய்த விடியா திமுக அரசு. தமிழகத்தில் பல பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இன்றி முடங்கி கிடப்பதை கண்டுகொள்ளாமல் பொன்முடியை அமைச்சராக்க மட்டும் அவசரமாக நீதிமன்றத்தை அணுகுவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. விடிய ஆட்சியில் தமிழகத்தில் பல பல்கலைக்கழகங்கள் நிதி பற்றாக்குறையாலும் துணைவேந்தர் இல்லாமலும் தள்ளாடும் அவலம். உயர்கல்வித்துறையில் உள்ள அவல நிலையை சரி செய்ய முயற்சிக்காமல் பொன்முடியை மீண்டும் அமைச்சராக்க அவசரம் காட்டுவது ஏன் என மக்கள் கேள்வி. கோடைகாலம் நெருங்கியதால் தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு. நீர்வளத்துறை அதிகாரிகள் அதிர்ச்சி தகவல். தமிழக நீர்த்தேக்கங்களில் போதிய மழை பெய்தாலும் 50% மேல் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாத அவலம். விடிய ஆட்சியின் பொம்மை முதல்வர் தமிழக மக்களின் தண்ணீர் பிரச்சனையை போக்க என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னையின் பல்வேறு இடங்களில் 4 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் மக்கள் அவதி. மழைநீரை சேகரிக்க நடவடிக்கை எடுக்காத பொம்மை முதல்வரால் குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகரில் தரமின்றி விற்பனை செய்யப்படும் குடிநீர் பாட்டில்கள் கால்சியம், குளோரைடு உள்ளிட்டவை குறைவான அளவில் இருப்பது ஆய்வில் கண்டுபிடிப்பு. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக்கிடம் 10 மணி நேரத்திற்கு மேலாக கிடுக்குப்பிடி விசாரணை. போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புள்ளவர்கள், பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து அதிகாரிகள் துருவி கேள்வி. சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜாஃபர் சாதிக் உறவினரிடம் என்சிபி அதிகாரிகள் விசாரணை. சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் வைத்து விசாரணை. ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான 2 சொகுசு கார்கள் பறிமுதல். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. ஜாஃபர் சாதிக்கின் காவல் இன்றுடன் நிறைவடைகிறது. விசாரணைக்கு பிறகு சென்னையில் இருந்து டெல்லி அழைத்து சென்ற என்சிபி அதிகாரிகள். ஜாஃபர் சாதிக்கிடம் நடைபெறும் கிடுக்குப்பிடி விசாரணையால் பீதியில் முக்கிய புள்ளிகள். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்கள், புகைப்படத்தில் இருந்தவர்கள் குறித்த விசாரணையால் பதற்றம். திருப்பூர் அருகே வடமாநில தொழிலாளியிடம் செல்போன் பறித்த 2 இளைஞர்கள் கைது. விடிய ஆட்சியில் வழிப்பறி, திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தொடர்ந்து மீறும் திமுக. ராமநாதபுரத்தில் 1,77,000 ரொக்கம், ஸ்டாலின் மற்றும் வாரிசு அமைச்சரின் படத்துடன் கூடிய டி-ஷர்ட் பண்டல்கள் பறிமுதல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாள் சோதனையில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பணம், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். திருநெல்வேலியில் தேர்தல் சம்பந்தமாக நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுகவினர் சரமாரி கேள்வி. கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கூட்டத்தை பாதியில் நிறுத்திய மாவட்ட ஆட்சியர் செயலால் சலசலப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து 3 நாட்களான நிலையில் கும்பகோணத்தில் திமுகவினர் சுவர் விளம்பரங்களை அளிக்காத தேர்தல் அதிகாரிகள். தேர்தல் நடத்தை விதிகள் திமுகவினருக்கு மட்டும் பொருந்தாதா என பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடியில் பட்டப்பகலில் ஒப்பந்த தூய்மை பணியாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. உதகையில் ஆவின் பால் பாக்கெட்டில் புழுக்கள் இருந்ததால் டீ கடைக்காரர் அதிர்ச்சி. இதுதான் ஆவின் நிறுவனத்தின் நான்வெஜ் பாலா என பொதுமக்கள் விமர்சனம். தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஆவின் பாலில் புழு இருந்த விவகாரம்.
குழந்தைகள் அருந்தும் பாலின் தரத்தில் அலட்சியம் காட்டும் ஆவின் நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலசங்கம் கடும் கண்டனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்தது. சவரன் 49,080 ரூபாய்க்கு விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி.